ஹாய் ஹலோ வெல்கம் டு அபினேஸ்ரீ ஆடியோ நாவல்ஸ். இன்னும் அழகழகான காதல் ரொமான்ஸ் கதைகளை கேட்கணுமா? அப்ப எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் அபினேஸ்ரீயோட இந்தரின் தொலைந்த காதலி. அங்க பாரு, இந்திரஜித் இப்பவும் என்ன தாண்டா பாத்துக்கிட்டு இருக்கான். அபி சலிப்புடன் சொன்னதும் நண்பர்கள் அவள் சுட்டிக்காட்டிய திசையில் பார்க்க அங்கு இந்தர் கன்னத்தில் கை வைத்து கண் கொட்டாமல் அபியை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தான். திரும்பி பார்த்த இவர்களை கூட கண்டு கொள்ளவில்லை. கோபத்துடன் அவனுக்கு அருகே சென்ற ருத்ரனையும் அன்புவையும் கூட கவனிக்கவில்லை. அடடா, இந்தருக்கு காதல் கண்கட்டுதே. இந்தரின் தொலைந்த காதலி அத்தியாயம் 2. ருத்ரன் அவனுக்கு அருகில் சென்று இந்திரஜித் என்றதும் தான் உணர்வு நிலைக்கு வந்தவன் என்ன என்பது போல் அவர்களை பார்த்தான். எதுக்குடா எங்களை பார்த்துக்கிட்டே இருக்க? ருத்ரன் கோபமாய் வினவிட, நான் உங்களை பார்க்கலையே, அபிநயாவை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்றான் அலட்சியமாக. அதற்குள் ஏதாவது பிரச்சனையாகி விடுமோ என்ற பதற்றத்தில் அபியோடு மற்றவர்களும் அங்கு விரைந்தனர். எதுக்குடா அபிய பார்த்துக்கிட்டே இருக்க? இப்போ அன்பு அவனிடம் மறுபடி வினவ, அவங்க அழகா இருக்காங்க, அதனால பாக்குறேன் என்றான். அடடா, இந்த கவிதையா பேசுறான்ல. தன்னையும் யாரோ ஒருவன் ரசிக்கிறான், அதை அனைவரின் முன்பும் தைரியமாக சொல்கிறானே என்று நினைக்கையில் அபியின் மனம் சிலிர்த்தது. அபியின் நண்பர்கள் அதிர்ச்சியா இதை பார்த்திருக்க, உனக்கு எவ்வளவு துமுறுடா என்றவாறு துரு இந்தரை அடிக்க கை ஓங்கினான். அதை தன் கையால் தடுத்து துருவின் கையை பிடித்து முறுக்கியவனை ருத்ரன் கோபத்தில் அடிக்க பாய்ந்தான். இவர்களுக்கிடையே சென்ற அபி வேகமாக ருத்ரனை தடுத்தவள் இந்தரின் கையில் இருந்து துருவையும் விடுவித்தாள். இங்க பாருங்கடா, நான் அபிய பார்த்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிடிக்கல பார்க்காதன்னு அவ சொல்லட்டும். அதை விட்டுட்டு வேற யாராவது பேசுனீங்கன்னா மரியாதை கெட்டுடும். கோபத்தில் இந்திரஜித் பற்களை கடித்தபடி எச்சரிக்க, அவனது ஆவேசத்தை கண்டு அபியன்கோ அரண்டு போயினர். சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவ அபிதான் அந்த அமைதியை கலைத்து இந்தர் என்று அழைத்தாள். என்ன அபிமா? இந்தர் லேசான புன்முறுவலுடன் தலையை சாய்த்து கொஞ்சல் மொழியில் கேட்க, எனது அபிமாவா? இவன் காதல் இம்சை தாங்கல. இந்தர், எனக்கு உன்னை பிடிக்கல. என்னை சும்மா பார்த்துக்கிட்டே இருக்காத. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணதுக்கு சாரி. இனிமே என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. அபி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திட நினைத்து சொன்னதும் அவளை அடிபட்ட பார்வை பார்த்தான். கண்களில் கண்ணீர் துளிர்க்க தன்னை ஏளனமாய் ஏறிட்டு சிரித்திருந்த அவளது நண்பர்களை கண்டு கொள்ளாமல் சாரி அபிமா, சாரி அபிநயா வார்த்தைகள் வராமல் தடுமாறியவன் கனத்த மனதோடு அவர்களை கடந்து சென்றான். அதன் பிறகு இந்தர் அபியை பார்க்கவே இல்லை. அவள் அறியாமல் தன் காதலை சுமந்தபடி அவளுக்காக காத்திருந்தவன் அவளை கஷ்டப்படுத்த விரும்பாமல் அவளிடமிருந்து விலகி நின்றான். மீண்டும் வழக்கம் போல தான் உண்டு, தன் படிப்பு உண்டு என்று தன் உலகிற்குள் மூழ்கி போனான். இப்படியே ஒரு வருடம் உருண்டோடி விட்டது. அன்று கல்லூரியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றதால் மாணவர்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டாக சென்று பார்வையிட்டனர். அபியன்கோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்டிற்கு சென்று வேடிக்கை பார்த்தபோது அங்கு நிறைய கெமிக்கல்ஸ் இருந்தன. 6 பேரும் பேசிக்கொண்டே விளையாடியபடி சென்று கொண்டிருக்க யாரும் கவனிக்காத போது சட்டென்று லேபில் இருந்த ஏதோ ஆசிட் பாட்டில் அபி மீது விழப்போனது. எதேச்சையாக அங்கு வந்த இந்தர் அதை தடுக்க பாட்டில் உடைந்து அவனது வலது கையில் ஆசிட் பட்டது. இதெல்லாம் கண்ணிமைக்கும் நொடியில் நடந்துவிட அபி பயத்தில் அப்படியே உறைந்து நின்றாள். அவளுடைய நண்பர்கள் பதற்றத்துடன் அவள் அருகே வந்து பார்க்க நல்ல வேளையாக அபிக்கு ஒன்றும் ஆகவில்லை. ஆனால் ஆசிட் துளிகள் தெரித்ததில் இந்தரின் வலது முன்னங்கை புண்ணாகிவிட்டது. வழியில் துடித்து கொண்டிருந்தவன் நிலை தடுமாறி கீழே விழப்போக அன்புவும் துருவும் அவனை தாங்கி பிடித்து கைத்தாங்கலாக கல்லூரியில் இருந்த டிஸ்பென்சரிக்கு அழைத்துச் சென்றனர். காயம் மிகவும் ஆழமாக இருந்ததால் அங்கு அவனுக்கு முதலுதவி மட்டுமே செய்யப்பட்டது. பதறியபடி அங்கு வந்த அபி காயம்பட்ட அவன் கையை பிடித்து பார்த்தாள். வலி தாழாமல் கீழுதட்டை கடித்து கண்ணீரோடு கண்களை இருக்க மூடியிருந்தவனால் அவளை பார்க்க கூட முடியவில்லை. அவளோ இந்தர் வழியில் துடிப்பதை கண்டு அழுதே விட்டாள். அன்றைய நிகழ்விற்கு பிறகு இந்திரஜித் கல்லூரிக்கு வரவில்லை. விசாரித்து பார்த்ததில் அவன் டிரான்ஸ்பர் வாங்கி சென்றதாக பதிலளித்தனர். அவனுக்கு நண்பர்கள் என்று யாரும் இல்லாததால் வகுப்பில் யாருக்கும் அவனை பற்றி எதுவும் தெரியவில்லை. இதனால் மேலும் விவரங்களை அறிந்து கொள்ளும் வழி இல்லாமல் போனது. அடுத்த வருடத்தில் இந்தரை எல்லோரும் மறந்துவிட்டனர். அவ்வப்போது அன்பு மட்டும் காலேஜ்ல ஒருத்தவன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தான். அவன் என்ன ஆனான்னு தெரியல. பாவம், ஒன்ன போய் பார்த்தான் பாரு, நீ ஒரு அழகின்னு சைட் அடிச்சான், காலேஜை விட்டே ஓடிட்டான் என்று அபியை கிண்டல் அடிக்க அவளோ அவனை அடிக்க துரத்துவாள். பிளாஷ்பேக் 2, வருடம் 2013. கல்லூரியில் நடந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் துருவுக்கும் காவியாவுக்கும் மட்டும் ஒரே கம்பெனியில் வேலை கிடைக்க மற்ற 4 பேரும் ஆரம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பிளேஸ்மெண்ட் ஆகினர். காவியாவை தனியாக வேறொரு கம்பெனியில் வேலைக்கு சேர்க்க அபிக்கு மனமே வரவில்லை. எப்படியோ ஒரு வருடத்திற்குள் நண்பர்கள் சேர்ந்து காவியாவையும் துருவையும் தங்கள் கம்பெனிக்கே இடமாற்றம் செய்து வரவழைத்தனர். வருடம் 2015. புது எம்டி வரப்போவதால் அன்று அலுவலகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. ஏற்கனவே இந்த மேனேஜர் பெரிய தலைவலி, இதுல எம்டி வேறையா? சரண்யா சலிப்புடன் புலம்பியபடி இருக்க, விடுடி, நாம பார்க்காத தலைவலியா? இந்த லூஸ் மேனேஜரையே சமாளிச்சோம், அந்த எம்டி எவ்வளவு பெரிய ஆளுனாலும் சமாளிச்சிட மாட்டோம் கிண்டலாக சிரித்தாள் அபி. திடீரென ஆபீஸின் நுழைவாயிலில் ஒரே சலசலப்பு சத்தம். பின்பு கனமானதொரு நிசப்தம்.
அந்த நிசப்தத்தை கலைக்கும்படி தட் தட் என்ற பூச் சத்தம் வர மொத்த ஆபீஸும் திரும்பி பார்க்க 6 அடியில் கருநீல நிற கோட் ஷூட்டில் அழகாய் கம்பீரமாய் வந்து நின்றார் எம்டி. முழுக்க சவரம் செய்யப்பட்ட வழுவழுப்பான முகம், ஜிம் சென்று மெருகேற்றிய நல்ல கட்டுக்கோப்பான உடல், கண் கண்ணாடி இல்லாமல் மின்னும் காந்த கண்களுடன் பார்த்ததுமே கிள்ளத் தோன்றும் அழகான கொழு கொழு கன்னங்களுடன் நின்றிருந்த இந்திரஜித்தை பார்த்து அபியன்கோ மட்டுமல்ல, மொத்த ஆபீஸுமே வாய்ப்பிழந்து நின்றது. மேனேஜர் இந்தரை வாசலில் இருந்து வரவேற்று அழைத்து வந்து அங்கிருக்கும் ஸ்டாஃப்ஸை ஒவ்வொரு டீமாக அறிமுகப்படுத்தினார். இந்திரஜித் சார், இதா அபியன்கோ டீம். அட, ஆபீஸ்லும் இதுதான் அவங்க டீமோட பேரா? இந்த டீம்ல இருக்க 6 பேரையும் மாத்தி மாத்தி வேற எந்த டீம்ல போட்டாலும் அங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த டீம் லீடர் அபிக்கு வேலை செய்யறது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு ப்ராப்ளம் தர்றதுதான் இவங்களோட முக்கியமான வேலையே என்று மேனேஜர் அவர்களை அறிமுகப்படுத்த, ஹலோ சார், வெல்கம். 6 பேரும் கோரஸாக அவனை வரவேற்க அவர்களின் மீது பார்வையை வீசியவன் அபியிடம் தன் கூர்மையான பார்வையை நிறுத்தி மென்மையாக ஹலோ என்றான். ஒரு கணம் அவன் பார்வையில் தடுமாறியவள் எச்சில் விழுங்கி ஹலோ சார் என்று சொல்ல முயற்சிக்க வார்த்தை ஏதும் வராமல் காற்றுதான் வெளிவந்தது. அன்பு இந்தரிடம், சார், நாம ஒரே காலேஜில் படிச்சோமே, ஞாபகம் இருக்கா என்று நினைவுபடுத்த அவன் பதிலளிக்காமல் கேபினுக்குள் நுழைந்து கொண்டான். டே அன்பு, அவன் காதலை எல்லாருமா சேர்ந்து கெடுத்து விட்டுட்டு இப்ப அதை வேற ஞாபகப்படுத்துறியா? அவன் உள்ளே சென்றதும், என்னது, இந்திரஜித் உங்க கூட காலேஜில் படிச்சாரா? அவர் லண்டன்ல படிச்சுட்டு அங்க இருக்கிற அவர் கம்பெனியோட நிர்வாகத்தை பொறுப்பா கவனிச்சுட்டு இப்பதான் இந்தியாவுக்கே வந்திருக்காரு. அவர் உங்க காலேஜ் மேட்டா? பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லணும் என்ற மேனேஜர் நக்கலாக சிரித்தார். லூசு, ஆரம்பிச்சிருச்சு சரண்யா. மூஞ்சிய பாரு, காவியா. அப்போ சார் முன்னாடி ஓவர் நடிப்பு, அப்படியே நல்லவன் மாதிரி. ருத்ரன், எங்களை வஞ்சமா புகழ்றியா? இருடி மவனே, தனியா சிக்குவேல, அப்ப இருக்கு உனக்கு. அன்பு, உன்னை பத்தி தான் முதல்ல எம்டி கிட்ட போட்டு தரணும். குரு, நாங்க ஒன்னா இருக்கிறதே இந்த லூசுக்கு ஏன் தான் கண்ணை உறுத்துதோ. அபி, ஆளுக்கொன்றாய் நினைத்து அபியன்கோ மேனேஜரை மனதிற்குள் அர்ச்சித்து கொண்டிருக்க, புது எம்டி வந்தாச்சு, இனி உங்க சேட்டையெல்லாம் இங்க பழிக்காது, வேகமா பேக் பண்ணி கிளம்பி ரெடியா இருங்க என்று வில்லத்தனமாக சிரித்து சென்ற மேனேஜரை 6 பேரும் வெறுப்புடன் பார்த்தனர். எல்லோரும் பெருமூச்சொன்றை விட்டு அமர தன்னுடைய கேபின் முகப்பு கண்ணாடி வழியே நேர் எதிரே அமர்ந்திருந்த அபியை கண்கொட்டாமல் பார்த்திருந்தான் இந்தர். மானிட்டரில் மூழ்கி இருந்தவள் சட்டென மேலே நிமிர்ந்து பார்க்க தன் பார்வையை திருப்பிக் கொண்டான். இந்தர் இப்போ நம்மள பார்த்த மாதிரி இருந்துச்சே, காலேஜில் சைட் அடிச்ச மாதிரி இப்போவும் நம்மள பாக்குறானா என்ன? அவன் எதுக்கு என்ன பார்க்க போறான்? ஃபர்ஸ்ட் இவரை பார்த்தா நம்ம கூட காலேஜில் படிச்சவன் மாதிரியே தெரியல. ஆளு பார்க்க ஸ்டைலிஷா இருக்காரு. அது மட்டும் இல்லாம லண்டன்ல படிச்சாருங்கிறாங்க. அங்க கம்பெனி வேற வச்சிருக்காராம். அவர் எதுக்கு என்ன பார்க்க போறாரு? நம்மள தெரிஞ்சிருந்தா அவரே வந்து பேசியிருப்பாரோ என்னமோ. ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது, மனதிற்குள் புலம்பினால் அபி. பாவம், யார் பெத்த பிள்ளையோ தனியா புலம்பிட்டு இருக்கு. அபியன்கோ பிரேக் டைமில் கேன்டீனில் முற்றுகை. எனக்கு என்னவோ வந்திருக்கிற ஆளை பார்த்தா நம்ம கூட படிச்ச இந்திரஜித் மாதிரி தெரியலடா. அன்பு, நீ என்ன நினைக்கிற? மனதில் சந்தேகத்துடனும் குழப்பமான முகத்துடன் அபி கேட்க, அன்பு சமோசாவை தின்று கொண்டே, அதெல்லாம் இல்ல, ஆள் கொஞ்சம் ஸ்டைலிஷா மேன்லி ஆகிட்டாப்ல, உடனே நம்ம இந்தர் இல்லைன்னு சொல்லிருவியா என்றான். என்னது, நம்ம இந்தரா? எப்போ இருந்த அவர் அப்படி ஆனாரு? சரண்யா கிண்டலாக சிரிக்க, ஆமாடி, அவரை பார்த்தேல, செம்ம வெயிட் பார்ட்டி. இந்தர் இன்னும் நம்ம அபியை லவ் பண்றாருன்னா, அவர் அவளே கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா நம்ம எல்லாரும் நல்லா செட்டில் ஆகிடுவோம். ஐயோ, நினைக்கவே சூப்பரா இருக்கே, முகம் கொள்ளா சிரிப்புடன் சொன்னான் அன்பு. நீ சொல்றதும் கரெக்டா மச்சான். ஆனா பாரு, இந்த அபிமுஜியை இப்ப இந்தருக்கு பிடிக்கணுமே. அப்ப ஏதோ அறியாத வயசு பயப்புள்ள புரியாம பார்த்துட்டான். இப்போ அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை என்று துரு அபியை வெறுப்பேற்ற, சரிடா இரும, இப்போ இந்தருக்கு உன் குரங்கு மூஞ்சியை பிடிச்சா நீயே போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ ஏன்? அவளும் பதிலுக்கு அவன் காலை வாரியதும் மற்ற நண்பர்கள் சிரித்து விட்டனர். ஆனா இவர் நம்ம கூட படிச்ச இந்திரஜித் தானே, எப்படி கண்டுபிடிக்கிறது? அபி மீண்டும் யோசனையா கேட்க, அதான் அபி, அப்ப காலேஜ்ல உன்னை காப்பாத்தினப்ப ஆசிட் பட்ட அவர் கையில எப்படியும் தழும்பு இருக்கும்ல, அதை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி என் ஐடியா? பெருமிதத்தோடு தன் சட்டை காலரை தூக்கி விட்டான் அன்பு. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஆபீஸ்ல இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இப்ப அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமா? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? வாயை மூடிட்டு பிரேக் டைம்ல தின்னோமா, முடிஞ்சதும் போய் வேலையை பார்த்தோமான்னு இருங்க. ருத்ரன் கோபமாய் சொல்ல, இப்ப எதுக்கு இவன் கத்திக்கிட்டு இருக்கான் என்று நினைத்த நண்பர்கள் அமைதியாக அவரவர் இருக்கைக்கு சென்றனர். அபியை தேடி கண்டுபிடித்து தன்னுடைய காதலை தெரிவித்து அவளை மணமுடிக்கவே இந்தர் இந்தியாவில் உள்ள தனது கம்பெனிக்கு வந்தான். ஆனால் அபி தேடாமலேயே கிடைத்தது அவனுக்கு மிகப்பெரிய வரமாக அமைந்தது. அதுவே சாபமாக மாறப்போகிற காலமும் இதுதான். காதலி வருவாள்.